இயல் 3. அகர வரிசையில் அறிவுரைகளைச் சொல்லும் இலக்கியம் எது? விடை: ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? விடை: பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? விடை: நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? விடை: நெல்லை சு. முத்து. ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை: மருந்து. ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை: காரெல் கபெக். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை: அடிமை. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்பவரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன? விடை: டீப் ப்ளூ. உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? விடை: சவுதி அரேபியா. ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ எது? விடை: சோபியா. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடலை பாடியவர் யார்? விடை: பாரதியார். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை: வில்லியம் வாட்சன். அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றார்? விடை: விளக்குகள் பல தந்த ஒளி. உலகின் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் யார்? விடை: அப்துல் கலாம். அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் எது? விடை: அக்னிச் சிறகுகள். மொழிக்கு முதல் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை? விடை: 12. மொழிக்கு இறுதியில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை? விடை: 12. சொல்லின் இடையில் மட்டுமே வருபவை எவை? விடை: ஆய்த எழுத்து. ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? விடை: சர். சி. வி. ராமன். ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் எது? விடை: 1928 பெப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத் தந்தவர் யார்? சர். சி. சி. வி. ராமன். தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் தினம்? பெப்ரவரி 28.